அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சியான சொல்லியா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம் குறித்த பதிவு. அதாவது கடந்த சில பதிவுகளாக தொல்காப்பியத்தினுடைய முக்கியமான இயல்கள் வினாத்தாளாக பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு அகத்திணை இயல் குறித்த கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் அகத்திணை இயல் அமைந்திருக்கும் இயல் எண் எத்தனை? 1. அதாவது பொருள் அதிகாரம், அதில் முதலாவது இயல், மொத்தம் 9 இயல்கள். அதில் முதலாவதாக அமைவது அகத்திணை இயல். அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வாழ்வியல் இலக்கியத்தை கூறுவது. அடுத்து அந்த வாழ்வியல் இயலுக்கு உதவுமாறு அமைகின்ற இயல்கள் ஓமையியல், செய்யுளியல், மரபியல். சரிங்களா? அடுத்ததாக அகத்திணை இயல் விளக்கும் பொருண்மை என்ன? இலக்கிய வாழ்வியலை அது உணர்த்துகின்றது. இது பார்த்தீங்கன்னாக்கா மாந்தரின் மன உணர்வை வெளிப்படுத்துவது மெய்ப்பாட்டியல். இலக்கிய நடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த ஓமையியலும் செய்யுளியலும். அடுத்து நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது மரபியல் கூறுகின்றது. ஆக மொத்தம் 9 இயல்கள். சரிங்களா? அடுத்து அகத்திணை இயலில் தொல்காப்பியர் கூறும் அகத்திணைகள் எத்தனை? 7. கைக்கிளை பெருந்திணையை தொல்காப்பியர் எப்பொருளில் வைக்கின்றார்? அகப்புற பொருளில் வைக்கின்றார். எழுத்திணையில் பாலை திணையை எத்தனாவது திணையாக வைக்கப்படுகிறது? சரியான விடை 4வது திணையாக வைக்கப்படுகிறது. எப்படிமா? அவர் சொன்னது மொத்தம் 7 திணைகள் சொல்றாரு. அதில் முதலாவதாக கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பாலை வருகின்றது. அடுத்து மருதம், நெய்தல், பெருந்திணை அப்படின்னு வைக்கிறாரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா நடுவுல இருக்கு பார்த்தீங்களா, அதான் 4வதாக அமைகின்றது. அடுத்ததாக பொறுத்துக மாயோன், சேயோன், வேந்தன், வருணன். இந்த பக்கம் நெய்தல், முல்லை, குறிஞ்சி, மருதம். அதாவது ஒவ்வொரு நிலத்துக்குரிய தெய்வம் கொடுத்திருக்கின்றாக. இந்த பக்கம் திணை இருக்கின்றது. அதனை பொருத்த வேண்டும். மாயோன் சரியான விடை முல்லை நிலத்துக்குரிய தெய்வம். அடுத்து சேயோன் குறிஞ்சி திணை 2. வருணன் மருதம், வேந்தன் மருதம், வருணன் நெய்தல் அது 4. அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? இப்ப தெய்வத்தை பொறுத்துவோமே விடையினை. மாயோன் முல்லை, ஏயோன் குறிஞ்சி, வேந்தன் மருதம், வருணன் நெய்தல். சரிங்களா? இது முக்கியமான கருப்பொருள். இப்ப பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தொல்காப்பியம் தாம் கூறிய எழுத்திணையில் எத்தனை திணைகளுக்கு நிலம் வரையறுக்கின்றது? சரியான விடை 4 திணைகளுக்கு மட்டுமே அது நிலம் வரையறுக்கின்றது. யோசிச்சு பாருங்களேன். 7 திணைகளுக்கு சொல்லி அதுல 4 திணைகளுக்கு மட்டும்தான் அது நிலம் கூறுகின்றது. அதாவது எதற்கு கூறவில்லை அப்படின்னாக்கும் பாலைக்கு மட்டும் அது நிலம் கூறவில்லை. சரிங்களா? அதாவது வினா இப்படியே வரும்பா. எத்தனை திணைகளுக்கு நிலம் வரையறுக்கிறது அப்படின்னா 4 திணைகளுக்கு. அதாவது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 திணைகளுக்கு வரையறுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா பாலை. சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா. மைவரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? இருண்ட மலை என்னும் என்பது பொருள். பாலை திணைக்கு நிலம் இத்தன்மை என்று வரையறுக்கின்ற நூல் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். முல்லை குறிஞ்சி முறைமையின் தெரிந்த என்று கூறுவது சிலப்பதிகாரம் தான் அதற்கான நிலத்தினை வரையறுக்கின்றது. அடுத்ததாக பொறுத்துக கார் மாலை, கூதிர் யாமம், வைகரை விடியல், வேனில் நண்பகல். இந்த பக்கம் மருதம், பாலை, முல்லை, குறிஞ்சி. பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பொழுது, சிறுபொழுதுகள். இந்த பக்கம் திணைகள். எதாவது பொருத்தமா வரும் அப்படிங்கிறது நம்ம பொருத்தணும்ப்பா. சரிங்களா? கார்காலம், இது மாலை. முதல்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பொழுதுகள், அடுத்து இருப்பன சிறு பொழுதுகள். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னாக்கா இது 2மே சிறு பொழுதுகளாக இருக்கின்றன. சரி, இப்ப விடையினை பொருத்துவோம். கார் மாலை முல்லை திணைக்கு உரியது. எனவே அது 1. கூதிர் யாமம் அது 2. குறிஞ்சி. வைகரை விடியல் மருதம் அது 3. வேனில் நண்பகல் அது பாலை திணைக்குரியது அது 4. அப்ப விடையானது
3, 4, 1, 2 என்று அமைகின்றது. சரிங்களா? காலத்துக்கு காரும் மாலையும், முல்லை பூதிரி யாமம், குறிஞ்சி வைகறை விடியல், மருதம் வேனில் நண்பகல் பாலை. இது எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளலாம் சுருக்கமாக என்பதற்கான ஒரு ஷார்ட் வீடியோ நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பேத்தினை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து உரிப்பொருளில் ஏற்படும் பிரிவுகள் எத்தனை? 2 பிரிவுகள். அதாவது ஒன்று தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லுதல். அதே சமயத்துல தலைவனும் தலைவியும் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தலைவியை அவருடைய வீட்டார் அழைத்து கொண்டு செல்கின்ற ஏற்படுகின்ற பிரிவு. ஆக மொத்தம் 2 பிரிவுகள். அடுத்து திணைகளுக்குரிய பொருள்களில் எது மட்டும் மயங்காது? சரியான விடை உரி பொருள். முக்கியமான வினாப்பா, பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்து கொண்டுதலை கழிதல் என்பது எத்திணைக்கு உரியதாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர்? பாலைத்திணைக்கு உரியதாக குறிப்பிடுகின்றனர். அடுத்து பிரிந்து அவன் இரங்கல் எத்திணைக்கு உரியதாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர்? பெருந்திணைக்கு உரியதாக குறிப்பிடுகின்றனர். ஓதல் பகை தூது காரணமாக பிரிவுகள் அப்படின்னு சொல்லி 3 வரையறுக்கின்றார் தொல்காப்பியர். அதற்கு பிறகும் சில பிரிவுகளை அமைக்கின்றார். அந்த மாதிரி எத்தனை பிரிவுகளை அமைக்கின்றார்? ஆக மொத்தம் 6 பிரிவுகளை அமைக்கின்றார். அதாவது இதை தாண்டி இன்னும் 3 பிரிவுகள். ஆக மொத்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா 6. அம்மா அதெல்லாம் என்னங்கம்மா? அறத்தின் வயிர் பிரிவு, அதாவது கற்புக்கு அறத்தின் போது தலைவன் தலைவி ஆற்ற வேண்டிய கடமைகள், அதற்காக பிரிவு ஏற்படுகின்ற பிரிவு. அதே போன்று பொருள் வயிர் பிரிவு. சரிங்களா? ஆக மொத்தம் 6 பிரிவுகள். அடுத்ததாக மடல் ஏறுதல் என்பது எத்திணைகளுக்குரிய செய்திகள் என்கிறார் தொல்காப்பியர்? சரியான விடை கைக்கிளை மற்றும் பெருந்திணை. சரிங்களா? அடுத்த பொறுத்துங்கப்பா. குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல். இந்த பக்கம் வெப்பன், மகிழ்நன், கடைசியர், நுவேட்சியர். இந்த பக்கம் இருப்பதெல்லாம் திணைகள். இந்த திணையின் அடிப்படையில் வேலை செய்கின்றார்கள் அல்லவா? அந்த தொழில் அடிப்படையில் அமைகின்ற அந்த மக்களுடைய பெயர்கள் தான் இவை. இதனை சரியாக பொருத்துதல் வேண்டும். இப்ப பார்ப்போமே. குறிஞ்சி வெப்பன் 1, பாலை மகிழ்நன் 2, மருதம் கடைசியர் அது 3, நெய்தல் நுவச்சியர் அது 4. அப்ப விடையானது 1, 2, 3, 4 என்று நேராகவே அமைகின்றது. இப்ப சரிங்களா? இப்ப பாருங்களேன். குறிஞ்சி வெப்பன், பாலை மகிழ்நன், மருதம் கடைசியர், நெய்தல் நுவச்சியர். சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா. டேஷ் என்போர் பொருளுக்காக பிரிந்தால் அது பிரிவாக கருதப்படாமல் அவர்களது ஒழுக்கமாக கருதப்படும் என்று தொல்காப்பியர் யாரை குறிப்பிடுகின்றார்? சரியான விடை உயர்ந்தோர். எல்லாருக்கும் பிரிவுகள் உண்டுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க பிரிந்தால் அதன் பெயர் ஒழுக்கம் என்று கூறுகின்றார் தொல்காப்பியர். உயர்ந்தோர். சரிங்களா? ஏறிய மடல் திறம், இளமேத்தீர் திறம், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகு திறம், மிக்க காமத்து மிடலொடு தொகை என்று செப்பிய 4 டேஷின் குறிப்பு. இது சூத்திரம். இப்ப எதனுடைய குறிப்பு இது? பெருந்திணை குறிப்பு. சரிங்களா? அதாவது பெருந்திணையில் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளைத்தான் தொல்காப்பியர் இவ்வாறு கூறுகின்றார். சரிங்களா? அடுத்து உள்ளுரை ஓமம் டேஷ் அல்லாத கருப்பொருள்களில் அமைந்திருக்கும். அது எது? சரியான விடை தெய்வம். சரிங்களா? கருப்பொருள்கள்ல முதல்ல தெய்வம் தான் நம்ம சொல்லுவோம். கடைசியா பாத்தீங்கன்னா அவருடைய தொழில் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து சொல்லுவோம். 14 பொருள்கள் சொல்லுவோம். அதில் இந்த தெய்வம் மட்டும் இல்லாத கருப்பொருள் தான் ஓமம், உள்ளுரை ஓமம் அமைந்திருக்கும் என்கின்றார் தொல்காப்பியர். சரிங்களா? ஆக தொல்காப்பியர் அவர்கள் அகத்திணை இயலில் ஒவ்வொரு திணைகள் வரையறுக்கின்றார். 7 திணைகள் தான் அகத்திணைகள் வரையறுக்கின்றார். அவற்றில் பாலைத்திணைக்கு பார்த்தீங்கன்னாக்கோ அவர் நிலம் வரையறுக்கவில்லை. அதே சமயத்துல உள்ளுரை ஓமமும் அமைக்கின்றார். இது குறித்த கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. இதுல ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா. அவற்றை இணைப்பேத்துடன் இணைக்கின்றேன். நினைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.